ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் லேர்னிங்கில் ஒரு மாடல் ரொம்ப நல்ல அக்யூரஸியாக கொடுத்துச்சுன்னா அது ரியலி நல்ல மாடல்னு அர்த்தமா? கண்டிப்பாக இல்லை. வைனா அது டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை சிம்பிளி மெமரைஸ் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாமில் அதே 100 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அவங்க ஹை ஸ்கோர் எடுப்பாங்க. ஆனால் டீச்சர் நியூ கொஸ்டின் கொடுத்தா அப்போ தான் ஆக்சுவல் நாலேஜ் தெரியும். மெஷின் லேர்னிங்லேயும் சேம் கான்செப்ட் தான். மாடல் ட்ரைனிங் டேட்டாவில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணினா போதும் இல்லை, பிகாஸ் அது அந்த டேட்டாவை மெமரைஸ் பண்ணியிருக்கலாம். ரியல் வேர்ல்டில் மாடலுக்கு புதுசாக டேட்டா தான் வரும். அதனால் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ட்ரைனிங் டேட்டா லேர்ன் பண்ண, வேலிடேஷன் டேட்டா மாடலை இம்ப்ரூவ் பண்ண, டெஸ்ட் டேட்டா ஃபைனலாக செக் பண்ண. இது சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெயின்னா படிக்கிறது, வேலிடேஷன்னா ஸ்மால் டெஸ்ட்டுனா ஃபைனல் எக்ஸாம். ஸோ மிஷின் லேர்னிங்கில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ட்ரைனிங் அக்யூரசி இல்லை, அன்சீன் டேட்டாவில் மாடல் எப்படி ஒர்க் பண்ணுறது தான். அதுதான் ரியல் ஏஐ இன்ஜினியரிங் திங்கிங். தேங்க்யூ. நாளைக்கு புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.